Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் இங்கே சைடில் காமிச்சிருக்க பாருங்கள். இந்த மாதிரி நெக்லைன் தான் நம்மளோட கஸ்டமர் அக்கா கேட்டிருக்காங்க. சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த நெக்லைனில் இந்த போட்லி பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் சாரீலேயும் இந்த முந்தான பார்ட் வந்து இந்த மாதிரி டார்க் நேவி ப்ளூவில் இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம குர்த்தி ஃபுல்லாகவே நான் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங் மெயின் எல்லாமே நான் பக்காவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேட்டர்னுக்கு ஃபஸ்ட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி லைனிங்கில் உள்ள இந்த எண்டு பார்ட்டை நம்ம அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி 1/2 இன்ச் கணக்கு பண்ணி 1 இன்ச்சு அந்த கணக்கில் வர மாதிரி நம்ம மடித்து ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இந்த சாரீஸ்லாம் அந்த அக்காவோட அம்மாவோட சாரீஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ண சொல்லி என்கிட்ட நிறைய கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்று தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதை ஷேர் பண்ணியிருப்பேன். பட் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க முடியல. அதுக்காக தான் சரி நம்ம அதை வீடியோவாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். இந்த மெயின் கிளாத்தில் இந்த லைனிங்கை வச்சு சுற்றிலும் நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட சென்டர் போர்ஷன். உங்களுக்கு இதில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் நல்லா ஒரு ஃபோல்டிங் உங்களுக்கு தெரியுது. இப்போ கரெக்டாக இந்த நெக்கில் இருந்து நமக்கு நெக்கோட இறக்கம் எவ்வளோ வேணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 6.5 வேணும். அதிலேருந்து நம்ம இந்த போட்லி பட்டன்ஸ் எந்த அளவுக்கு லென்த்து நம்ம வைக்க போகிறோன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 7.5 இன்ச் ஆர் 8 இன்ச்சு 9, 10 உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ வச்சுக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் அதை வச்சு பார்க்குறேன் எங்கேருந்து நமக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. எனக்கு வந்து அந்த 8 இன்ச்சு கரெக்டாக நம்ம நெக்கு இறக்கத்தில் இருந்து ஒரு 8 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பாருங்கள் கரெக்டாக வி மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். நம்ம அந்த சென்டர்லேருந்து 1/4 இன்ச் இந்த பக்கமும் 1/4 இன்ச் அந்த பக்கமும் போகணும். பட் கீழே எண்டு வந்து முடியும் போது எல்லாம் ஒரே மாதிரி சேர்ந்த மாதிரி முடிக்கணும். உங்களுக்கு அதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். மேலேருந்து 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் 2 பக்கமும் வந்துட்டு கீழே எண்டு வந்து ஒரே இடத்துல முடியணும். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஒன்று போட்டு அதை நம்ம கட் பண்ண போகிறோம். நான் அந்த லைன்ஸ் மேலேயே ஒரு ஸ்டிச் அப்படியே போட்டுகிட்டே வரேன். பாருங்கள் கரெக்டாக இந்த எண்டு நம்ம எங்கே முடிக்கிறோமோ அங்கே வந்து நிறுத்திட்டு பட் ஸ்டிச் வந்து ஒன்றோட ஒன்று போடாதீங்க. ஒரு பாயிண்ட் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இடையில வந்து நம்ம கட் பண்ணுவோம். நீங்கள் ரொம்ப ஒட்டி போட்டுட்டிங்கனாலும் அது நீங்கள் அதை திருப்பும் போது அது வந்து பிரிஞ்சு வர நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ரொம்ப இடம் விட்டாலும் நமக்கு வந்து அதை ஒன்றா சேர்த்து வைக்கும் போது அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங் வராது. நம்ம இழுத்து வச்சு பிடிச்சி தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். நீங்கள் யோசிக்கலாம் இது வந்து 1/2 ஷோல்டர் எடுத்திருக்கோம். இதுலேருந்து நம்ம தைக்கும் போது ஒரு 1/2 இன்ச் நமக்கு குறையுதே ஏதோ டிஃப்ரென்ஸ் வராதான்ட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் வராது. இது இன்னுமே உங்களுக்கு நெக் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக உங்களுக்கு கழுத்தில் வந்து அழகாக நிற்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக அந்த 2 ஸ்டிச் போட்டிருந்தோம்லையே அதுக்கு இடையிலேயே நான் ஸ்டிச் வந்து இடையில வந்து கட் பண்ணி விட்டுடுறேன். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எண்டு பாயிண்ட் அளவுக்கு நம்ம ஸ்டிச்சு போட்டிருந்தோம் இல்லையா ஷார்ப்பாக அந்த இடம் வரலும் நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் கட் பண்ணி விட்டாகணும். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி அழகாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் திருப்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து நம்ம எங்கெல்லாம் வைக்க போகிறோமோ அந்த போட்லி பட்டன்ஸ் அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6.5 வந்து எனக்கு நெக்கே இறக்கும். அங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். அங்கே நம்ம பண்ண தேவை கிடையாது. அதுக்கப்புறத்தில் வந்து 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க்காக நான் போட்டுக்கிறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் டேப்பு. ஓகே 1 இன்ச் டிஃப்ரென்ஸில் ஒரு மார்க்காக நான் கொடுத்துட்டு வரேன். அவ்வளோதான் ஒன்றா கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலேயே 1/4 இன்ச் தான் நான் ஸ்டிச் போட போகிறேன். அதனால் 1/4 இன்ச் கணக்கு பண்ணி நான் அப்படியே ஒன்றா வச்சு தைச்சிட்டே வர போகிறேன்.
கரெக்டாக அந்த பாயிண்ட் மேலே ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இடையில எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு இடையில வந்து சுருக்கம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வரும். இதே மாதிரி ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். கரெக்டாக நம்ம எண்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரே டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். நம்மளாக நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த துணியை இதுக்கு மேலே போட்டுடலாம். போட்டுட்டு அந்த 2 முனையும் நல்லா ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சுக்கு கீழேருந்தே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். அந்த கட் பண்ண இடத்துலேருந்தே ஸ்டிச் பண்ண வேண்டாம். அதுக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு 1/4 அட்லீஸ்ட் ஒரு 1/4 இன்ச் ஆச்சும் கீழேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தால் தான் அது வந்து நம்ம எந்த டைட் ஃபிட்டிங்காக போட்டாலும் அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் இதுக்கு மேலேயே அப்படியே 1/4 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். ஸோ நமக்கு ஃபுல் ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் தான் குறையும். அதனால் எந்த ஒரு யோசனையும் வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. பாருங்கள், இந்த அளவெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? உங்களுக்கு 2 பக்கம் லைன்ஸ் வருதா? அது தைக்கும் போது 2 ஈக்குவலாக ஒரே மாதிரி வந்துச்சுனாலே அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் பார்க்க நல்லா நீட்டாகவே வந்திருக்கு. ஒரு சில துணியெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அது தைச்சி முடிச்சிட்டோன்னே நமக்கே அது பார்க்க ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. அது துணி ஒரு மாதிரி இழுத்த மாதிரி, துணிக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பட் இந்த துணிக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே உள்ள எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஒட்டை கட் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் அளவுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லைனா அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக உறுத்திட்டே இருக்கும். அதனால் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு துணியை இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் போடாமல் விடுறதா இருந்தாலும் ஓகே தான். பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து நெக் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெக் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் போர்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். பேக் போர்ஷனில் என்ன அளவு இருக்குன்ட்டு ஷோல்டரில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த நெக்லேருந்து ஷோல்டர் 2 வரலும் பார்க்குறேன். எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 4 இன்ச் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு வேஸ்ட் லைனிங் கிடைக்கும் இல்லையா, அது வந்து 2த்தையும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு நெக் வந்து இது கொஞ்சம் நெக் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த துணி கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த ஷோல்டரு நெக்கில் என்ன அளவு இருக்குன்னு ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுனால கொஞ்சம் அளவு வந்து மாறி இருக்கும். அதனால் அது ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 நெக் வித் வந்து 3 கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து அது 3.25 இருந்திருக்கும். அதுக்காக அது ஒரு வாட்டி நான் செக் பண்ணியிருந்தேன். இப்போ கரெக்டாக இந்த ஃபோல்டிங்லேருந்து அந்த 3.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு 6.5 இன்ச் வேணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வி நெக் நம்ம வி கொடுக்க போகிறோம். அதனால் கரெக்டாக மேலேருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே ரவுண்ட் நெக் மாதிரி நான் மார்க் பண்ண போகிறேன். நெக் வந்து ரவுண்டாக நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த நெக்கில் பார்த்திங்கன்னா கீழே மட்டும் வி மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் ஒரு 5 இன்ச் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 1.5 இன்ச்சை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே இந்த ஷார்ப்லேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் வெளியே அவுட்டரில் வர மாதிரி பார்த்துக்கலாம். நான் ஏன் இங்கே ஒரு கோடு போட்டிருக்கேன்னா அங்கே வந்து ஸ்டிச் இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு கோடு போட்டிருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு பக்கமும் நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நான் 2 துணியை ஒன்றா ஜாயின் பண்ணி தைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் மோஸ்ட்டாக இதெல்லாம் லைனிங்லேயே முடிச்சிருவேன். ரொம்ப அந்த துணி வந்து என்னடா தைச்சாலும் அந்த ஃபினிஷிங் வராதுன்னு நமக்கு ஒரு தோணும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து
கேன்வாஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். மோஸ்ட்டாக இதுலேயே முடிச்சிருவேன். பாருங்கள், நெக்லைன் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதை சுற்றி கொஞ்சம் நல்லா கிளாத் இருக்க ஒரு 1 or 1.5 inch கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நான் அப்படியே ரவுண்டாகவே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்கொயராக பண்ணலான்னு நினச்சேன், எனக்கு அந்த இடத்துல கிளாத் இல்லை, அதனால் ரவுண்டாகவே இந்த மாதிரி பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் உங்களுக்கு தூக்கிட்டுருக்கு. இது நான் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணிக்கிறேன் லைன்ஸை. இப்போ இந்த எண்டை மட்டும் ஒரு 1/4 inch அளவுக்கு அப்படியே மடித்து பிசுறு வெளியே தெரியாமல் நம்ம உள்ளே வச்சு அப்படியே மடிச்சிக்கலாம். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த எண்டை எல்லாம் அழகாக மடித்து ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து சுற்றிலாம் நம்ம ஸ்டிச் போட்டு வந்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ரைட் சைட் திருப்பிக்கலாம். ரைட் சைட் திருப்பிட்டு கரெக்டாக நெக்கை வந்து சென்டர் பார்த்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த வேலை, பட் ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் லுக்கு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் கரெக்டாக இந்த ஜாயிண்ட் எல்லாம் ஒன்றா வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். எல்லாம் சென்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு பின்ஸ் எல்லாம் குத்திக்கிட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எதுவும் கரண்ட்டில் எதுவும் வீடியோஸ் எடுக்கல. இது என்கிட்ட பழைய வீடியோ நான் போடாமல் வச்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். இது வந்து பிகினர்ஸ் யாருக்குன்னா யூஸ் ஆகும், அதுக்காக தான் இதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ அந்த லைன் மேலேயே நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டே வந்துடலாம். கரெக்டாக அந்த பாயிண்டில் நிறுத்திட்டு நீடில் அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு நம்ம கிளாத் அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் போட்டே வர வேண்டியது தான். ஆக்சுவலாக அந்த துணியை நான் அயன் பண்ணியிருந்தேன். அது என்ன தான் அயன் பண்ணாலும் அது சுருக்கம் வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 1/4 inch அளவு கிளாத் விட்டுட்டு சுற்றிலும் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஸ்டிச் போடுறது நம்ம கரெக்டாக இருக்கா, 2 பக்கம் ஷோல்டர் ஈவனாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். இந்த இடம்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு டாப் ஸ்டிச் போட்டால் நல்லது. ஏன்னா அந்த இடையில இருக்க சென்டராக இருக்க துணியை வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நிற்கிற ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அதை வந்து ஆப்போசிட் சைடில் அந்த கிளாத்தெல்லாம் போகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் இப்போ ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்ருக்கேன். கரெக்டாக இந்த எண்டு முடிகிறவளும் நான் ஃபஸ்ட்டு போட வேணான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது தூக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அதனால் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுடுறேன். அவ்வளோதான், நம்ம கையோட கை அங்கே இடையில உள்ள பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டா நமக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக நமக்கு இருக்கும். அவ்வளோதான், ஒரு 1/4 inch அளவுக்கு கிளாத் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சுற்றிலும் அர்க்காத் போட்டுக்கலாம். அந்த த்ரெட்டை மட்டும் கட் பண்ணிடாமல் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த போர்ஷன் வரும்போது கரெக்டாக அந்த எண்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அது வரலாம் நம்ம கண்டிப்பாக கட் பண்ணியே ஆகணும். பட் ஸ்டிச்சில்
பற்றாமல் கட் பண்ணுங்கள். அது ஒரு வாட்டி கட் ஆகிடுச்சுன்னா பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் இந்த கார்னரில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் டேர்ன் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் அந்த மடிக்கும் போது அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா நீட்டாக தெரியும். அதனால் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே நான் டேர்ன் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த எண்ணில் துணி மடிஞ்சிருக்கிறதெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா நீட்டாக திருப்பியாச்சு. இப்போ இந்த துணி அப்படியே உள்பக்கம் மடிச்சுட்டு இந்த எட்ஜில் நம்ம ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு துணி வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சீம் ரிப்பேர் வச்சு அந்த ஒரு த்ரெட்டு மட்டும் மேலே தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்கில் நல்லா டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நெக் பீஸை பேக்கில் நம்ம திருப்பிட்டு அந்த நெக் ஓரத்தில் எட்ஜு ஸ்டிச் ஒன்று போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டிச் போடும்போது கவனமாக போடுங்க. ஒரே டிஸ்டன்ஸில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் நல்லா நமக்கு நீட்டாக கம்ப்ளீட்டாக கிடைக்காது. அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் கொஞ்சம் நோட் பண்ணி கிளியராக பண்ணால் நல்லாயிருக்கும். கரெக்டாக இந்த பாயிண்ட் வரும்போது நீடில் நிறுத்திட்டு கிளாத் அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்கை பொறுத்த வரைக்கும் எப்போதும் எந்த ஒரு கிளாத்தையும் இழுத்து பிடிச்சி தைக்கவே கூடாது. நெக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்புக்கு தான் நம்ம லைட்டாக வளைச்சி கொடுத்து தான் தைக்கணுமே தவிர துணியை காரணத்தை கொண்டு இழுத்து பிடிச்சோ தைக்கவோ கூடாது. தைச்சிங்கன்னா அந்த நெக்கோட ஷேப்பே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாறிடும். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண உடனே நல்லா நீட்டாக நமக்கு கிடச்சிருச்சு நெக்கை. நல்லா இதை அயன் பண்ணிட்டோம்னா சூப்பராக கிடச்சிரும். இப்போ இதுக்கு மேலே நம்ம பேக் பார்ட்டு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ உள் சைடு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அழகாக உள்ள ஹெம் பண்ணிவிடுங்க. நல்லா நீட்டாக ஹெம் பண்ணிக்கலாம். ஹெம் பண்ணால் தான் வெளியே வந்து நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நான் குர்த்தி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் கையில் ஹெம் பண்ணிவிடுவேன். இப்போ பேக் போர்ஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு இதில் ஒரு விஷயம் காட்டணும், அதுக்காக தான் நான் இதையும் சேர்த்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து குறைஞ்சிருக்கு. அதை நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் நம்ம எப்போவுமே போல் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்லாம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. நல்லா நீட்டாக வர மாதிரி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பிசர்லாம் பேக்கில் போகிற மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், பேக்கை விட ஃப்ரண்ட்டில் வந்து 1/4 இன்ச் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நெக்கில் நம்ம ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் அதுக்கு 1/4 இன்ச் போயிட்டதுனால இந்த மாதிரி நமக்கு இறக்கமாக இருக்குது. இது வந்து ஒரே ஈவனாக இருக்க மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச் வந்தால் உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் வராது. அதுக்கு மேலே வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் எதாவது க்ரியேட் ஆகும். பட் இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவ்வளோதான், இது கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த குர்த்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோடு சேர்த்து பேண்ட்டு, அதுக்கப்புறம் இதுக்கான துப்பட்டாவும் ரெடி பண்ணியிருந்தோம். பேலன்ஸ் உள்ள கிளாத் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி இதுக்கான துப்பட்டாவும் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.